கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு மெடிக்கல் மற்றும் பேராமெடிக்கல் பணியிடத்தை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெளியிட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 18/8/2025. சரிங்களா? அப்ளை பண்ணுறதற்கான லாஸ்ட் டேட் 18th August 2025. என்னென்ன போஸ்ட் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பியில் ஒரு வேகன்சி இருக்குது. அதாவது பேச்சுலர் டிகிரி யூஜி அல்லது பிஜி ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஆர்சிஐ அங்கீகாரம் பெற்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதற்கான சர்டிஃபிகேட் வேலிட் நம்பர் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 23,000 சேலரி. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் மேல் சித்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 15,000 சேலரி. 59 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அடுத்தது ஏர்லி இன்டர்வென்ஷனிஸ்ட் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கம் சோஷியல் ஒர்க்கர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. எம்எஸ்சி இன் டிசபிலிட்டி ஸ்டடீஸ் அல்லது எம்பிபிஎஸ், பிஏஎஸ்எல்பி, பிஏஎம், பிஹெச்எம் இந்த மாதிரியான பேசிக் டிகிரி முடிச்சுட்டு டிசபிலிட்டி ஸ்டடீஸில் எம்எஸ்சி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிபிடி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஏர்லி இன்டர்வென்ஷன் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிபிடி, பிஓடி, பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ் பிஜி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 17,000 சேலரி. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்டல்லையோ, ஆயுஷ்லேயோ, நர்சிங், சோஷியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி எனி சயின்ஸ் ரிலேட்டட் கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட், மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா எம்பிஹெச் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைமில் 2 years ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ இல்லை அதற்கு ரிலேட்டட் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். 40,000 சேலரி. 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். கன்சல்டன்ட் யோகா நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. டிகிரி இன் பிஎன்ஒய்எஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 40,000 சேலரி. 59 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அட்டெண்டர் எம்பிஹெச்டபிள்யூ யோகா நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட், எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட், தமிழ் தெரிந்த கேண்டிடேட் எலிஜிபிள். 10,000 சேலரி. 59 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவை பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சி இருக்குது. பிஎஸ் எம்எஸ்ல டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 34,000 சேலரி. 59 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஆயுஷ் எம்பிஹெச்டபிள்யூ சித்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட், எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட் தமிழில் அப்ளை பண்ணலாம். 8,500 சேலரி. 59 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் யோகா நேச்சுரோபதி ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். 13,000 சேலரி. 59 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அடுத்தது ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 48 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 48 வேகன்சி ஸ்டாஃப் நர்ஸில் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிஜிஎன்எம் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 18,000 சேலரி. 35 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஏஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. என்ஆர்ஹெச்எம் நார்ம்ஸ் படி ஏஎன்எம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 14,000 சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் அனுப்புறதற்கான அட்ரஸ் உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், பெருவங்கூர் ரோடு, கள்ளக்குறிச்சி 606213 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேர்லையோ அல்லது விரைவு தபால் மூலியமாகவோ அல்லது இமெயில் மூலியமாகவோ நீங்கள் அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸை என்க்ளோஸ் பண்ணி அனுப்பலாம். http://kallakurichi.nic.in வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் dphkkr@nic.in அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மெயில் அனுப்பினாலும் போதுமானது. 18/8/2025 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் அந்த அட்ரஸ்க்கு
சேர்ந்துடணும். அதாவது மெயில்னால் மெயில் ஐடிக்கு உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களுடைய ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிகிரினா டிகிரி முடித்ததற்கான ப்ரூஃப், டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா ப்ரொஃபஷனல், டிகிரினா டிகிரி, அதனுடைய மார்க் ஷீட்ஸு, அதே மாதிரி ஏதாவது ப்ரையாரிட்டி முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். மெயில் பண்ணக்கூடிய கேண்டிடேட் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பினா போதுமானது. இதுதான் வந்து அப்ளிகேஷன். மாவட்ட நலவாழ்வு சங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கான அப்ளிகேஷன். ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தமிழ் அல்லது இங்கிலீஷ் எதில் வேணால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். சரிங்களா? உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபாதர் தந்தையினுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய வயது, உங்களுடைய கல்வி தகுதி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய என்ன கம்யூனிட்டி, என்ன நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய தற்போதைய முகவரி மற்றும் நிரந்தர முகவரி, பர்மனெண்ட் அட்ரஸ், அதே மாதிரி ப்ரெசென்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையுமே மென்ஷன் பண்ணணும். ஆதார் கார்டு என்ன, அது இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏதாவது ப்ரையாரிட்டி முன்னுரிமை இருக்குது, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட் ஏபிள், டெசர்டட் ஒய்ஃபு, டிஸ்ட்யூட் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ரூஃப் வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து வைக்கணும். சரிங்களா? அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு ப்ளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.